சார் என் பேர் வந்து சலீமு. நான் ஹோட்டல் எவரெஸ்ட் சென்ட்ரலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து காலையில் மே 1 காலையில் 4 மணிக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குகிற ஒருத்தர் வந்து என் ஹோட்டலுக்குள்ளாடி வந்து என் ஐஃபோன் 15 ப்ளஸும் அப்புறம் ஹோட்டலோட கம்பெனி மொபைல் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க சார். நான் வந்து அந்த 4 மணிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் 5 மணிக்கு வந்து கேமரா செக் பண்ணி பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஃபுட்டேஜை வந்து நான் அவங்கக்கிட்ட காட்டிட்டு, இந்த மாதிரி என் ஹோட்டலில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் சார், நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது, இல்லை காலைல 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு 10 மணிக்கு போகும்போது, இன்றைக்கி IPL நடக்குது, இன்றைக்கி யாருமே ஸ்டேஷன்லேருந்து வரமாட்டாங்க, நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து புறக்கணித்து திரும்ப விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மேடம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 நாள் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இன்ஸ்பெக்டர் மேடத்துலேருந்து SIலேருந்து எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து டெய்லி வந்து ஃபோன் பண்ணி, சார் எனக்கு CSR காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ யாருமே தரல. அதுக்கப்புறம் வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு மே 5 எழுதி கொடுத்துருந்தேன். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே என்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, கம்ப்ளைண்ட்டு நீ ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்க, நாங்கள் சொல்லுறது மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மொட்டையாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்காங்க. அதாவது மொபைலில் 2ஐயும் நீ ஹோட்டலில் வச்சுருந்த அந்த அடையாளம் ஒரு திரும்ப வந்து நீ தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது மொபைலை காணும் அப்படின்னு எழுத. நான் சொன்னேன், இல்லை மேடம் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்க எடுத்துகிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த ஃபுட்டேஜை வச்சு இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து உள்ளே வந்து எடுத்திருக்காங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, அப்போ நீயும் உள்ள அக்யூஸ்டாக போயிடுவேன், நாங்கள் சொல்லுது மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி என்னால் கம்ப்ளைண்ட் எழுத முடியாது, நான் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதுன்னு. நான் வந்து நைட்டு என் ஒர்க்கை முடிச்சுட்டு காலையில் ஒவ்வொரு இடமா சென்ட்ரல், எக்மோர், கோயம்பேடு ஒவ்வொரு இடமா போய் நான் அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ வச்சு நான் டெய்லி அந்த வீடியோவை பார்ப்பேன். ஏன்னா அவனால் எனக்கு என் வேலையும் பாதிக்கப்பட்டிருக்குது. நான் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து இன்றைக்கி காலையில் அந்த அக்யூஸ்டை நானே வந்து கண்டுபிடிச்சி காலையில் வந்து என் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் போய் ஸ்டேஷனில் போய், சார் நானே அக்யூஸ்டை பிடிச்சிட்டேன், என் மொபைலை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க இன்றைக்கி ஸ்டேஷனில் யாருமே இல்லை, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட விட்டாங்க. நான் அப்போ திரும்ப கமிஷனர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி, சார் அக்யூஸ்டே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன், அவங்க ஃபுட்டேஜுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை, அக்யூஸ்டும் கண்டுபிடிச்சி கொடுத்து ரெக்கவரி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னதுக்கு திரும்ப வந்து SI சாரை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ அவன் வந்து கடை எந்த கடையில் கொடுத்தேன், எவ்வளோ ரூபா கொடுத்தேன்னு ஆளை எல்லாமே காட்டிட்டான். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அந்த பர்சன்ட்டை வந்து இந்த மாதிரி மொபைல் கொடுத்தான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவன் மொபைலை வாங்கி நான் செக் பண்ணும்போது அவன் சொன்ன மாதிரி பிரபுன்னு ஒரு நம்பர் கான்டாக்டில் இருக்குது. அவர் தெளிவாக சொல்லார், ஒரு ஸ்கூட்டியில் இவன் வந்து என்கிட்ட வந்து வாங்கினா அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ்டு வெளியே அந்த கேட்டில் தான் வந்து ஆட்டோவில் உட்காந்துருக்கேன். அப்போ போலீஸ்காரங்கக்கிட்ட நான் இந்த அக்யூஸ்டை என்ன சார் பண்ணுக்கு, எனக்கு ரெக்கவரி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு, நீங்கள் அக்யூஸ்டுக்கு ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு அவனை விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அக்யூஸ்டை பிடிக்கவும் அவங்க ஹெல்ப் பண்ணலை, திரும்ப அவங்ககிட்ட இந்த ரெக்கவரி வாங்குக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல. என் கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்தார், அவரையும் வந்து மிரட்டி உன் வேலை என்னமோ அதை மட்டும்தான் பார்க்கணும், அவரும் எனக்கு வேண்டி பேசி அவரும் இந்த வெளியே நிற்கார் சார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலே அவரே வந்து சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு. காலையிலேருந்து 6 மணிலேருந்து சாப்பிடாமல் இதுக்கு பின்னாடியே நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம்.